Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 6.10 இருந்து sum number 25 பார்க்க போகிறோம். If the length of the perpendicular from origin to the plane equation கொடுத்துருக்காங்க, lambda is greater than 0 is 1 by 5, the value of lambda is, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், d by, ஸோ முதல்ல plane equation எழுதிக்கலாம், 2x plus 3y plus lambda z equal to d ன்னு இருக்கும். இதை இந்த பக்கம் கொண்டு வந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 2x plus 3y plus lambda z minus 1 is equal to 0. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். minus d by, d by modulus of d by root of a square plus b square plus c square இல்லையா, which is equal to நமக்கு இந்த distance value 1 by 5. நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. இப்போ -1 root of a square ஓட வேல்யூ 2 square plus 3 square plus lambda square, which is equal to 1 by 5. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் தான் வரும். அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் lambda square, which is equal to 1 by 5. நம்ம இதை ரூட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஓகே, முதல்ல ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 5 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் lambda square. இப்போ இதை வந்து 13 சிம்பிளிஃபை பண்ணலாம். ப்ளஸ் lambda square 5. Squaring on both sides, 25 is equal to 13 plus lambda square. இந்த 13 இந்த பக்கம் வந்துச்சுன்னா we get 12. So 12 is equal to lambda square plus or minus 12 is root of 12 is equal to lambda. Okay, இதை கரெக்டாக எழுதுறதா இருந்தாக்கா lambda is equal to plus or minus 4 into 3 இல்லையா, 2 வெளியில் எடுத்துடலாம், root 3. இதான் ஆன்சர் இதுக்கு. So the value of this part is lambda is equal to plus or minus 2 root 3. Okay, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.